கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 49வது பாடல், பலனும் அரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் நினைத்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடுவோம்.
யெகோவா ரஃபா, என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டில் பல ஆயிரம் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் யெகோவா என்கிற நாமம்தான் உயர்ந்த நாமமாக இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் பிதா அதை தனக்குன்னு வச்சுக்கிறல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பிச்ச உடனே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தான் என்ன செய்கிறாரு? அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்துகிறார். அதனால தான் எப்பயுமே புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இயேசு என்கிற பெயர் தெரியும். அந்த நாமத்தில் பிசாசுகள் நடுங்கும், அந்த நாமத்தில் ஜெயம் உண்டாகும். இயேசுன்ற பெயரை சொல்லும்போது சாத்தான் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடுவான். அல்லேலூயா. அதனால சொல்றாரு யெகோவா ஷம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோடு இருக்கிறவரே. யெகோவா நிசி அப்படின்னா என்னது? எனக்கு வெற்றியை தருகிற ஜெயக்கூடியவர் தான். யெகோவா ராஃபா என்றால் என் உடம்புல 1000 வியாதி இருக்கலாம், ஆனால் என்னுடைய பரிகாரி யார் தான்? என்னுடைய ஆண்டவர் தான். அதான் யெகோவா ராஃபா, எனக்கு சுகத்தை தருகிற தேவன். யெகோவா ஷாலோம் என்று சொல்லும்போது எனக்கு சமாதானத்தை, என்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்கிறோம்? பாடி புகழ்ந்து நாம் என்ன செய்யணுமா? போற்ற வேண்டும். ஏன்னா நம்முடைய பலன் அவர், நம்முடைய அரண் அவர், நம்முடைய கோட்டை அவர். தாவீது தான் சொல்றார் இல்லையா? நீர் என்னுடைய பலன், என்னுடைய துருகம், என்னுடைய கோட்டை, நான் நம்பி இருக்கவர் என்று சொல்லுவேன்வார். நான் நம்பி இருக்கிறவர்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லலை அவர். ஏன்னா நினைக்கிறது எல்லாம் செய்யலாம், ஆனால் வாயை திறந்து என்ன செய்யணுமா? சொல்லணும். அல்லேலூயா. என்ன வார்த்தைக்கு தேவன் அந்த அளவுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறார். இது வார்த்தையை பேசுகிற சபை. அல்லேலூயா. இங்க வார்த்தைக்கு தான் முதலிடம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் என்னது? முதலிடம். அப்ப ஆண்டவர் எப்படியோ அதே தன்மையில தான் உங்களையும் என்னை உண்டாக்கினார். அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 42வது பாடல். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளே நாம் இருந்தாலும் சரி, தீமையான சூழ்நிலையாக இருக்கலாம், கடும் போராட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சாத்தான் பலவிதமான சூழ்ச்சி வலைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் விட்டு பிரிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் ஒவ்வொரு காயாக நகர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும் சரி, கர்த்தர் நம்மளோட என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு ஓடி போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உலக மனுஷன் என்ன செய்வான்னா நல்ல சூழ்நிலையில் கூட இருப்பான், ஆனால் தீமையான சூழ்நிலை என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு ஓடிடுவான். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சதா காலமும் நம்மோடு என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் வந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ,
வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தங்கள் வேணே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தங்கள் வேணே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தங்கள் வேணே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து காத்து வழிநடத்த வல்லவர். 3 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. 3 வார்த்தையோட அர்த்தமும் வேற. ஆண்டவர் மீட்டெடுக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், மட்டுமில்லை அப்படியே விட்டுட்டு போயிடுறதில்ல, வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீதும் பயப்படலை, நாமளும் பயப்படக்கூடாது. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையோ, சமுதாயத்தின் சூழ்நிலையோ, வேலை ஸ்தலத்தின் சூழ்நிலையோ, எது எப்படி இருந்தாலும் சரி பயப்படவே கூடாது. ஆண்டவர் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாடத்தாளிலே 47வது பாடல். எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை என்கிற பாடல். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறதே கஷ்டம், மூச்சு விடுறது கூட கஷ்டம். அது எல்லாருக்கும் தெரியும், ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அவர் எவ்வளவு காலம் இந்த பூமியில் நம்ம வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அவ்வளவு காலம் நம்மால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனால் வாழுகிற நாட்களிலே வெற்றியோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. வாழுகிற நாட்களிலே தெய்வீக சுகத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. வியாதிகள் வரலாம், வந்த மாதிரி அது போகணும், போயே ஆகணும், அதை விரட்ட வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இதெல்லாம் வரலாம், ஆனால் அதை விரட்ட வேண்டியது கிறிஸ்துவுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து, அந்த பலனை ஆண்டவர் தான் தராரு பாருங்க, அதை சம்பாதித்து என்ன செய்யணும்? அந்த பொருளாதார கஷ்டத்தை விரட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அத்தனை அவருடைய கிருபையினால் அவர் தருகிறார் பாருங்க. கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் என்பது தேவனுடைய கிருபை. இதோ நாம நல்லவர்களாக இருந்ததுனால அவர் நமக்காக மரிக்கலை. அவர் ரொம்ப நல்லவராக இருந்ததுனால நம்ம மேலே பாசம் வச்சு, நம்ம மேலே அன்பு வைத்து அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஆகையினால எல்லாரும் இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை பாடுவோம். எனக்கா இத்தனை கிருபை,
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர், கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாக்கிறீர், உம்முடைய கிருபையினால் பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த பேரன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த நீர் போதுமானதுக்கு அதிகமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் மீதியான பயிர் கரத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.